வணக்கம் நண்பர் சொந்தங்களே, கிளஸ்டானேஜ்லேருந்து நான் உங்க தினேஷ். இப்போ நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு சைட்டில் இருக்கோம். சப்சிடி ப்ராஜெக்ட் 3 கிலோவாட்டு மேலே செட்டப்லாம் போட்டாச்சு. ஒரு சைட்லேயும் வந்து இந்த எர்த்திங் போடுறதுக்கு வந்து நிறைய பிரச்சனை நடக்கும் இடம் தேடுறதுல. ஏன்னா எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை தான். ஸோ இந்த சைட்டில் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது கிளைண்ட்டு கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த கிளைண்ட்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் இங்கே தரதான் இருக்குது, மேலே வந்து ஜஸ்ட் ஓடு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே 2 இடம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே எர்த்து போடுறதுக்காக ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே கீழே ரூட்டிங்லாம் என்ன இருக்குன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. நம்ம தான் எப்போவுமே சோலார் போடுறாங்களே, கிளைண்ட்டை உட்கார வச்சு எல்லாத்தையுமே கேட்டுருவோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் நம்ம யூஜி கேபிள், ஆம்டு கேபிள் வந்து உள்ள என்ட்ராயிருக்கு தரையில். அது பார்த்தீங்கன்னா இந்த வாழை ஒட்டி இங்கே போயிருக்கு. நம்ம எடுத்தோடனே வந்து எந்த இடத்துலையுமே வந்து விட்டு போட முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளம்பிங் லைன் போயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வேறு எந்த அப்டக்கல் இல்லைன்றதுனால இந்த கேபிளோட இடத்த தாண்டி ஸோ இந்த இடத்துல 2 பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கிளைண்ட் எப்போவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது. ஒரு சில இடத்துல எர்த்திங்க்கு இடமே கிடைக்காது, அங்கே தான் பிரச்சனை. இங்கே நிறையவே இடம் இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.